சிலுவை. சிலுவையை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். சிலுவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது ஒரு அடையாளம், இது ஒரு சின்னம். சிலுவை என்பது என்னங்க? ஒரு அடையாளம். சிலுவை என்பது ஒரு சின்னம். கொடி நமது சின்னம், நமது கொடி நமது சின்னம். அல்லேலூயா. சிலுவை அது அரசரின் சின்னம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் பிறக்கும்போதே அவர் ராஜா. ஆமென். அவர் பிறக்கும்போதே ராஜாவாக கண்டறியப்பட்டார் ஞானிகளால். அதனால தான் ஏரோது ராஜா பயந்துட்டான், எனக்கு எதிராக இன்னொரு ராஜாவா. அதனால தான் பொந்திய பிலாத்து அவரை விசாரித்த போது அவரை விசாரிக்கிறான். நாம் காலையில் வாசித்த அந்த வேத பகுதியில் நாம் பார்த்தோம். நீர் யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி கேட்குறான். அவர் ஒன்றுமே வாய் தரல. தனியாக அழைச்சிட்டு போய் கேட்குறான், நீர் யூதருக்கு ராஜாவா கேட்குறான். அவர் பதில் சொல்லலை. ஆனபடினால அவன் யூதர்கள் கையில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து, இந்த குற்றமற்றவனுடைய ரத்தம் பழி என்மேல் சுமராது இருப்பதாக என்று தன் கைகளை கழுவி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவரை எந்த சிலுவையில் அறைய போகிறீர்களோ அந்த சிலுவையின் மேலே இந்த வாசகத்தை நீங்கள் வைக்க வேண்டும், யூதருக்கு ராஜா. இதோ என்ன எழுதப்பட்டிருந்தது? காலைல வாசித்தீங்களாம்மா? எந்த அதிகாரம் வாசித்த? 19ஆம் அதிகாரம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை 19 சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இது ராஜாவின் சின்னம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அரசரின் சின்னம் அது. யூதாவின் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. அதை மாற்றி எழுதணும்னு சொல்லி எல்லா ஜனங்களும் கேட்டாங்க. அப்பொழுது பிலாத்து பிரதித்திரமாக எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக, இயேசு நான் தான் ராஜான்னு சொல்லவே இல்லை. எல்லாம் இந்த கிழக்கிலிருந்து வந்ததான சாஸ்திரிகள் சொன்னார்கள் இயேசு ராஜா என்று. அவர் மரிப்பதற்கு முன்பதாக எருசலேமுக்கு வருகிறார். ஜனங்கள் சொன்னார்கள், ராஜாவே வாழ்க. ஏன் அவர் ராஜா? ஏன் அவர் ராஜா? ராஜா என்பவன் யார்? சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, ஏதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? இயேசு உன்னிடத்தில் வருகிறார், இயேசு ராஜா. அதனால தான் நம்ம பாட்டு பாடுகிறோம். என்ன பாட்டு? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சேர்ந்திடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. இயேசு ராஜா. ஜனங்கள் எல்லாரும் உன்னதத்திலிருந்து வருகிற ராஜாவுக்கு, ஆண்டவரே நீ ராஜா, நீ தான் எங்களுடைய. ஜனங்கள் ஏன் சொன்னாங்க ஓசன்னா என்று? இப்பொழுதே எங்களை ரட்சியம் என்று ஏன் சொன்னார்கள்? ராஜாவாக இருக்கிறபடினால்தான். ஜனங்களுக்கு தெரிந்திருந்தது அவர் ராஜா என்று, சாஸ்திரிகளுக்கு தெரிந்திருந்தது
அவர் ராஜா என்று. தீர்க்கதரிசிகளுக்கு தெரிந்திருந்தது அவர் ராஜா என்று, ஜனங்களுக்கு தெரிந்திருந்தது ராஜா என்று. ஆனால் பிரதான ஆசாரியனுக்கும் மூப்பர்களுக்கும் வேதபாரகருக்கும் அவர் ராஜா என்று தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ ராஜா என்றால் யார்? அவரிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ள ராஜா. ஆமென், அல்லேலூயா. அவர் ராஜா என்பவன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவன். ராஜா என்பவன் ஜனங்களை பாதுகாக்கிறவன். ராஜா என்கிறவன் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவன். தெரியும், மிகப்பெரிய பஞ்சம், பட்டினி, ஜனங்களெல்லாம் எல்லாம் அடித்து கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா குழந்தைகளும் அடித்து சாப்பிட்டாங்க. ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து வருகிறான். ராஜாவே எங்களை, ராஜா எதுக்கு வருகிறான்? ஜனங்க எப்படி இருக்கிறாங்க என்று பார்ப்பது விசாரிப்பதற்கு வருகிறான். அப்போ ஜனங்கள்லாம் அழகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாசிக்க வேண்டாம். இப்போ ராஜா என்பவன் விசாரிப்பவன். ராஜா என்பவன் யார்? விசாரிப்பவன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சிங்காசனத்தில் வந்து அமர்கிறான் எருசலேமிலே. அப்போ அவன் சொல்கிறான், யோனத்தான் நிமித்தம் நான் தயவு பாராட்டக்கூடிய யாராவது ஒருத்தன் இருக்கிறானா யோனத்தான் குடும்பத்தில்? ராஜா என்கிறவன் விசாரிக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. ராஜா என்கிறவன் நியாயம் செய்கிறவன், நியாயாதிபதி, நீதியான தீர்ப்பு வழங்குகிறவன் தான் ராஜா. ரெண்டு ஸ்திரீகள் வந்தார்கள். குழந்தை செத்து போச்சு. செத்து போன குழந்தை இவ்வளவு, உயிராக இருக்கிற குழந்தை என்னது? செத்து போன குழந்தை, உயிராக இருக்கிற குழந்தை. ஒருத்தி சொல்கிறா செத்து போனது அவளுடையது. ஆனால் இன்னொருத்தி சொல்கிறாள் உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடையது. அப்போ ராஜா சொல்கிற நியாயம் விசாரிக்க முடியல ராஜாவால். ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள். ராஜா அப்போல்லாம் வாசித்து கொள்ளுங்க தம்பி, எல்லாம் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை விட சீனியர். பிரைஸ் தி லார்ட். சீனியர் அண்டு ஜீனியஸ். ஆமென். அவன் ராஜா கேட்குறான், ஒரு பட்டயத்தை எடுத்துகிட்டு வாப்பா. பட்டயத்தை கொண்டு வருங்க. இந்த குழந்தைய வெட்டி 2 பாதியாக ஆளுக்கு ஒரு பாதி கொடுத்துரு. அப்போது அந்த குழந்தையின் உண்மையான தாய் சொல்லுகிறாள், உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாய் சொல்ல, ஐயோ ராஜாவே அந்த குழந்தைய வெட்ட வேண்டாம், அது உயிராக இருக்கட்டும், அதை அவகிட்டே கொடுத்துருங்க. ஆனால் இன்னொருத்தி சொல்லுகிறான், இல்லை அந்த குழந்தைய வெட்டி போடுங்க. இப்போ ராஜா என்கிறவன் யார்? நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவன். இயேசு நீதியாய் நியாயம் விசாரிக்கிற ராஜா. அவர் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர், நீதிபரர் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நீதியுள்ள ராஜா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை விசாரிக்கிறவர். பேதுரு சொல்லுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அல்ல அவரிடத்தில் வைத்து, அவர் நம்மை விசாரிக்கிறவர். விசாரிக்க ராஜா, நீதி செய்ய ராஜா, நமக்காக யுத்தம் செய்யும் ராஜா. அல்லேலூயா. நமக்காக, ஆமாம், நமக்காக சிலுவையில் சத்துருவோடு யுத்தம் செய்து கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா. ஆனபடி வெற்றி சிறந்தார். கொலோசியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அப்படிகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனபடினாலே இந்த சிலுவை ராஜாவுடைய வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. சிலுவை அரசரின் சின்னம். சிலுவை யாருடைய சின்னம்? அரசரின், ராஜாவின் சின்னம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது சிலுவை, நான் 1:30 முடிக்கிறேன்னு முடிச்சிடுறேன். 2 வார்த்தை தான். சிலுவை 2வது ஆளுமையின் சின்னம். அல்லேலூயா. 2வது என்ன சின்னம்? ஆளுமையின் சின்னம். சிலுவையில் இருந்து தான் ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசினார். அல்லேலூயா. ஒரு ஆளுமை, அது எதை காட்டுகிறது? அவருடைய ஆளுமையை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? அவருடைய ஆளுமை.
ஆளுமை செய்கிறவர் என்பதை காட்டுகிறது. ஆளுமை செய்கிறவர் என்று சொன்னால் நடத்துகிறவர், பராமரிக்கிறவர் என்று பொருள். ஆளுமை என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? நடத்துதல், பராமரித்தல், பாதுகாத்தல். நடத்துதல், பராமரித்தல், அதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஆளுமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அதை சொன்னார். எனவே சிலுவை ஆளுமையின் சின்னம், சிலுவை அரசரின் சின்னம். சொல்லுங்க, சிலுவை அரசரின் சின்னம். ரெண்டாவது சிலுவை ஆளுமையின் சின்னம். மூன்றாவது சிலுவை ஆண்டவரின் சின்னம். மூன்றாவது சிலுவை ஆண்டவருடைய சின்னம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆண்டவரே நீர் என்னுடைய பாதபடியில் வந்து அமரும் என்று ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஆமென். வாசிங்க. அவரே சொன்னார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே என்று அவர் சொன்னார். ஆண்டவர் என்ற அந்த வார்த்தைக்கு, த லார்ட் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன தெரியுமா அர்த்தம்? கடவுள் என்பது மாத்திரமல்ல, வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, வல்லமையுள்ளவர் என்று பொருள். கர்த்தருக்கு ஆண்டவர் என்பதற்கு என்ன பொருள்? வல்லமையுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவரே தவிர எதுவும் அவரை கீழ்ப்படுத்தாது. பிசாசும் அவரை கீழ்ப்படுத்த முடியாது, உலகமும் அவரை கீழ்ப்படுத்த முடியாது, வேறு எந்த காரியங்களும் அவரை கீழ்ப்படுத்த முடியாது. அதனால தான் அந்த அம்மா பாட்டு பாடினாங்க, வேலட்டாரன். பிசாசு லோக மாம்சம் ஒன்றும் ஜெயித்த ரத்தமே, பின்னடையா சிலுவை கோடி உயர்த்துவோம் நாமே. பிசாசு லோகம் மாம்சம் ஒன்றும் ஜெயித்த ரத்தமே, பின்னடையா சிலுவை கோடி உயர்த்துவோம் நாமே. இம்மானுவேலின் ரத்தம் ஒன்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவம் ஊற்றதோ. அல்லேலூயா பாடலோ கல்வாரியிலே, 5-6 கோடி ஓடுது, பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். எல்லாம் 3. முதலாவது என்ன சொன்ன? ராஜா. யாருங்க அவரு? விசாரிக்கிறவர், ஆளுகை செய்கிறவர், நியாயம் செய்பவர். 3 சொன்னா எழுதி வச்சு 3 எழுதி வைக்கணும். எழுதினா தானே. நான் சொல்லும்போது எழுத மாட்டீங்க. ஹலோ, இந்த வேத வசனமெல்லாம் கேட்கக்கூடாத ஒரு காலம் வரும். அப்பொழுது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா தான், பதிச்சுக்கிட்டா தான் இது ஞாபகம் வரும் உங்களுக்கு. அப்போது முதல்ல ராஜா யாருங்க? விசாரிக்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர், யுத்தம் செய்கிறவர். இது 3. தப்பாக மாற்றி சொல்கிறீங்க பார்த்தீங்களா? கரெக்டாக யாருமா சொன்னா? யார் சொன்னது? யார் சொன்ன? சுகனா? சுகனுக்கு எல்லாம் கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்புங்க. எழுதணும். நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் எழுதணும். நிறைய பேர் எழுத மாட்டீங்க. சிலுவை அரசரின் சின்னம். அரசர்னா ராஜாவின் சின்னம். ராஜானா யாரு? விசாரிக்கிறவர், நியாயம் செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவர். 3. 2வது காரியம், இது ஆளுமையின் சின்னம். ஆளுமை என்று சொன்னால் என்ன? நடத்துகிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர். 3வது ஆண்டவரின் சின்னம். ஆண்டவர் என்றால் யாரு? வல்லமையுள்ளவர். எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர்? உலகத்தை ஜெயித்த வல்லமை,
பிசாசை ஜெயித்த வல்லமை, மாம்சத்தை ஜெயித்த வல்லமை. பிரைஸ் தி லார்ட். உலகம், பிசாசு, மாம்சம் மூன்றையும் ஜெயித்த வல்லமை இயேசுவுக்கு இருந்தது. எனவே தான் இந்த சிலுவை சின்னம் ராஜாவின் சின்னம், அரசரின் சின்னம். சிலுவை சின்னம் சொல்லுங்க. நீங்க அரசரின் சின்னம் சொல்லணும். சிலுவை சின்னம், சிலுவை சின்னம் ஆளுமையின் சின்னம். இரண்டாவது தடவை சிலுவை சின்னம், சிலுவை சின்னம் ஆண்டவரின் சின்னம். திரும்ப சொல்றேன், சிலுவை சின்னம். அரசு, முதல்ல அரசர், இரண்டாவது ஆளுமை, மூன்றாவது ஆண்டவர். சொல்லுங்க, சிலுவை சின்னம், சிலுவை சின்னம், சிலுவை சின்னம். அவ்வளோதான். இதுதான் குட் ஃப்ரைடே, இதுதான் குட் ஃப்ரைடே. இந்த நாள் ஏதோ போயிட்டு அழுதுகிட்டு ரொம்ப கதறி அழுது கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கறது நல்லது தான், நான் வேண்டாம்னு சொல்லலை. அப்படி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதை நான் குற்றம் என்று சொல்ல மாட்டேன். காரணம், இந்த நாளிலாகிலும் தங்களை உணர்ந்து அழுகிறார்களே, பேதுருவை போல. பேதுரு போய் மனங்கசந்து அழுதான். அதுபோல் இன்றைக்கு நிறைய பேர் அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கொடிய பாவிகளாக இருப்பாங்க. நம்முடைய பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதால தாங்க நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்க. ஹலோ, ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன கேள்வி கேட்குற? முதல்ல, உங்கள் பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? உடனே ஆமாம் நான் நம்புகிறேன். உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாரா? மன்னிச்சிட்டாரு. பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தான் என்ன செய்யப்படணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்போ எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்க? கை தூக்குங்கம்மா. ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் கை தூக்கி அல்லையிலே சொல்லுங்க. அப்படியான உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். எனவே திரும்ப ஒரு முறை அடிக்கடி அழுகிறவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம். அடிக்கடி ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தானே என்ன செய்யற அர்த்தம்? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். பாவம் செய்யாதவன், தப்பில்லாதவன் தைரியமாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கேட்டார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் எவனாயிலும்? தைரியமாக கேட்டார். எல்லாம் ஓடி போயிட்டான். இயேசு மட்டும் தைரியமாக எழுந்து நின்றார். அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மாசற்றவரும் குற்றமற்றவரும். அவரை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? தீமோத்தேயு நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் மாசற்றவரும் குற்றமற்றவருமாய் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாது. யூதாவில் இருக்கும்போது குற்றமற்றவரும், யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. மாசற்றவரும் வழுவாதபடி உங்களை காக்கவும். ஆமாம், இன்னொரு இடத்துல இருக்கிறது, மாசற்றவர்களாய் நிறுத்தது மாத்திரமல்ல, அவர் மாசற்றவர், குற்றமற்றவர். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எனவே இயேசு என்று சொல்லும்போது அவர், எனக்குள்ள குற்றம் இல்லை, எனக்குள்ள பாவம் இல்லை, அப்படின்னா நான் தைரியமாக இருப்பேன். நான் பாவம் செஞ்சேன்னா தலை குனிஞ்சு நடப்பேன். பாவம் செய்கிறவனுக்கு நிமிர்ந்து நடக்க முடியாது. பாவம் செய்கிறவனுக்கு நேரிடையாய் பேச முடியாது. இப்படி திருப்பி பார்த்துட்டு பேசுவான்.
ஹலோ, கண்ணுக்கு கண்ணு நேராக என்ன செய்ய மாட்டான்? குற்றம் செய்கிறவன் நேராக கண்ணுக்கு கண்ணு அப்படி நேராக நிமிர்ந்து பேச மாட்டான். பாவம் செய்கிறவன் இப்படி திரும்பிக்கிட்டு பேசுவான். ஆமாங்க. எப்போ என்ன திரும்பி பார்த்து அதெல்லாம் அல்ல, அதெல்லாம் தெரியுங்க, சொல்லுங்கள். நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவன் எந்த பக்கம் திரும்பி இருப்பான்? இப்படி திரும்பிக்கிட்டு பேசுவான். அவன் யார்? அப்படிப்பட்டவனெல்லாம் நம்பாதீங்க. இவன் பயங்கரமான ஆளுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேராக பேசணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்படி தாம்மா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கணும், குற்றம் இல்லை. சரி, ரைட். எனவே சிலுவை சின்னம் அரசரின் சின்னம். சிலுவை சின்னம், முதல்ல அரசர் சொல்லுங்க. சிலுவை சின்னம், சிலுவை சின்னம், சிலுவை சின்னம்.